Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இருக்க யூனிட் 1 ஜியோமெட்ரின்ற லெசனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கீழ பாத்தீங்கன்னா நமக்கு 2 dimensional perspective of 3 dimensional objects னு சொல்லிருக்காங்க. சோ இந்த வீடியோஸ்ல நம்ம 2 dimension and 3 dimensionல இருக்க shapes பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So we can identify 2D and 3D objects in our day-to-day life. So day-to-day lifeல நம்ம 2D object எது 3D object எதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 3D. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏன்னா லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட்டுமே இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இது வந்து 2D. ஸோ ஒரு சைடு மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 3D பிக்சர். ஸோ 360 ஆங்கிள்லையுமே நம்ம வந்து நோட் பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சில 2D ஷேப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துங்க. லைக் ஸ்லேட், சிடி, ஸோ இந்த சைன் போர்டு, அப்புறம் செஸ் போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து 2D ஷேப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3D ஷேப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லைக் பிரிக், கோன் அண்ட் ஸ்பியர். ஸோ அது பால் இருக்கு இல்லையா, ஸோ பார்ட்டி கோனு, பால், இது எல்லாமே வந்து 3D ஷேப். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஷேப் பார்க்கலாம். ஸோ 3D ஷேப்பில் ஃபஸ்ட்டு க்யூப். ஸோ க்யூபோட ப்ராப்பர்ட்டி என்ன, அதுக்கு என்னென்ன இருக்குது, அதோடைய பண்புகள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இட் ஹேவ் 3D ஷேப். ஸோ 3 டைமென்ஷன்லையுமே ஷேப் இருக்கும். ஸோ லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட்டையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் 3D ஷேப். ஸோ நெக்ஸ்ட் இட் ஹேஸ் 6 phases அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ஃபேஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை சொல்கிறாங்க 6 phases வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அதோடைய ஃபேஸஸ்லாம் எண்ணி பாருங்கள். ஸோ 6 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லா சைடுமே வந்து எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் 8 வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸ் வந்து 8 இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ கார்னர் சொல்லலாம், அதான் வேர்டெக்ஸ். இது வந்து 8 வேர்டெக்ஸ் இருக்கும். ஸோ மேலே 4 கீழே 4. ஸோ அதான் வந்து 8 வேர்டெக்ஸ் இருக்கும். 12 எட்ஜஸ். ஸோ எட்ஜஸ்னால் இந்த லைன்ஸ் தான் எட்ஜஸ். ஸோ இந்த மாதிரி 12 எட்ஜஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வீட்டில் இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கியூபாய்டு. ஸோ கியூபாய்டுன்ற ஷேப்புக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுவும் 3D ஷேப், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து 6 phases இருக்குது. க்யூபுக்கு இருக்க மாதிரி இதுக்குமே 6 phases இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது செங்கலோ இல்லை மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சுனாலும் அதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் சைடு மட்டும்தான் ஈக்குவலான சைஸில் இருக்கும். ஸோ மற்ற 2 பக்கமும் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் 8 வேர்டெக்ஸஸ் அண்ட் 12 எட்ஜஸ். இதுக்குமே வந்து கார்னர் வந்து எத்தனை இருக்குமா, 8 கார்னர்ஸ் இருக்கும். எட்ஜஸ் வந்து 12 எட்ஜஸ், 12 எட்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிலிண்டர். சிலிண்டர் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு 3D ஷேப் தான். இதுக்கு வந்து 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாட்னால் தட்டையான முகம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ மேலே ஒன்று, ஸோ கீழே ஒரு தட்டையான முகம், 2 தட்டையான முகம் இருக்குது, ஒரு கர்வ்டு ஃபேஸ். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கர்வ்டு ஃபேஸ். ஒரு கர்வ்டு ஃபேஸ், 2 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் இட்ஸ் ஹைட். ஸோ இந்த பக்கம் இருக்க இது ஹைட்டும் இந்த நடுவில் இருக்க ஹைட்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸோடைய லென்த்தும் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸோடைய லென்த்துமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் அ 3D ஷேப். ஸ்பியர் அப்படின்னா பால் ஷேப்பை தான் ஸ்பியர் சொல்லுவோம். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா இதுவும் வந்து ஒரு 3D ஷேப். இது வந்து ஒரே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான், எந்த ஒரு எட்ஜும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் அதுவும். ஸோ ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் பாயிண்ட். ஸோ கர்வ் சர்ஃபேஸில் எந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் வச்சாலும் அது வந்து சேம் பாயிண்ட், சேம் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சென்டரில் இருந்து. ஸோ இட் ஹேஸ் நோ வேர்டெக்ஸஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ இதுக்கு வேர்டெக்ஸும் கிடையாது, எட்ஜஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஸ்பியருக்கு வந்து எட்ஜஸும் கிடையாது, வேர்டெக்ஸ், எட்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதோடது நெக்ஸ்ட்டு கோன் கொடுத்துருக்காங்க. கோனோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இதுவுமே ஒரு 3D ஷேப். ஸோ இட் ஹேஸ் 1 ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் 1 கர்வ் சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு வந்து 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாட், தட்டையான முகம் வந்து கீழே இருக்கு இல்லையா, ஸோ அது. இன்னொன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ்னால் ஸோ இந்த சர்ஃபேஸ் தான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வேர்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு வேர்டெக்ஸ் தான் அது கார்னர். ஸோ ஒரே ஒரு கார்னர். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த கோன் டு த சென்டர் ஆஃப் த பேஸ் இஸ் இட்ஸ் லென்த். ஸோ இந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இதோடைய லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்டு தான் அதோடைய லென்த். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அப்சர்வ் த 3D ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் ஃபில் த டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்க இடத்த சுற்றி என்னென்ன பொருள் இருக்கோ அதோடய ஷேப்ஸ் எழுதி அது என்ன பொருள்னு எழுதி ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டட் க்யூப்ஸ். ஸோ அது வந்து க்யூப் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு 6 சைட்ஸ் இருக்குது, 8 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப். ஸோ லேப்டாப் வந்து க்யூபாய்டு ஷேப், அதுக்கு வந்து 6 சைட்ஸ் இருக்கும், அதே மாதிரி 8 கார்னர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாக் பீஸ் இருக்கு இல்லையா அது. ஸோ அது வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 3 சைட்ஸ், கார்னர்ஸ் வந்து அதுக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பாலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ், அதுவும் கர்வ்டு சைட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்குடைய கார்னர்ஸ் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைஸ் வந்து க்யூப் ஷேப், இதுக்கு வந்து 6 சைட்ஸ் இருக்கும், 8 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வ் 3D shapes and tick the image of the block that can seen from the man's view. ஸோ இங்கே ஒரு மேன் இருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு வியூ பார்க்குறான், ஒரு பாக்ஸ் பார்க்குறான். ஸோ அவன் எந்த இதை வந்து அவன் பார்க்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அவன் பார்க்கக்கூடிய போர்ஷன். ஸோ அதே மாதிரி இந்த மேன் பாருங்கள். ஸோ ஒரு 4 பாக்ஸை தான் அவனால் பார்க்க முடியும். ஸோ அப்போ இது அதோடைய ஆன்சர். ஸோ இந்த பாய் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு என்ன பேட்டர்ன் தெரியும்? ஸோ இந்த பேட்டர்ன் தான் தெரியும். ஸோ அப்போ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாய் இந்த பக்கம் இருந்து பார்க்குறான். ஸோ இவனுக்கு எந்த போர்ஷன் வந்து அவனுக்கு தெரியும்னா ஸோ இந்த லேடர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த போர்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ பால் வந்து ஸ்பியர் ஷேப், இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து சிலிண்டர் ஷேப், நெக்ஸ்ட் இந்த க்யூப், இந்த டைஸ் இருக்குல்லையே அது வந்து க்யூப். ஸோ இந்த பார்ட்டி பேப்பர் வந்து இருக்குல்லையே, பார்ட்டி ஹேட், ஸோ இது வந்து கோன் ஷேப். அண்ட் இந்த டெஸ்க் வந்து க்யூபாய்டு. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் வெதர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கொடுத்துருக்கிறது வந்து ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம எழுதணும். க்யூப் ஹேஸ் பை 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். க்யூபுக்கு வந்து 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட், ட்ரூ. The height and slant height of the cone are equal. ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டும் கோனுடைய ஸ்லாண்ட் ஹைட்டும் அதோடைய ஒரிஜினல் ஹைட்டும் வந்து ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ், அது வேறு. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு க்யூபாய்டு இருக்குல்லையே அதோடைய அதுக்கு வந்து 7 வெர்டெக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ராங், ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் த சிலிண்டர் ஹேஸ் 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. சிலிண்டருக்கு 2 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. ஆமாம், 1 2. ஸோ அது வந்து எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஸ்பியர் இஸ் அ 3D ஷேப். ஆமாம், ஸ்பியர் வந்து 3D ஷேப் தான். ஸோ ட்ரூ. ஸோ நமக்கு வந்து டேர்ன் ஸோ டேர்ன்னு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த லைனில் வந்து இப்போ பிரிஞ்சால் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது வந்து இந்த பிரிஞ்சால் வந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னும் போது இது வந்து 1/4 டேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வாசி திரும்புது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகெயின் இந்த பிரிஞ்சால் வந்து அகெயின் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது இது வந்து 1/2 டர்ன், பாதியாக திரும்பிடுச்சு. ஸோ அந்த பிரிஞ்சாலோடைய பொசிஷனுமே மாறும். ஸோ பிரிஞ்சால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி படுக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லைடாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் 1/2 டர்ன் வரும்போது அதுக்கு அப்படியே இன்வெர்ட்டடாக அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அகெயின் ஃபுல் டர்ன் வரும்போது என்ன ஆகும், மறுபடியும் ஸ்லைடாக மாறும். அது மறுபடியும் படுத்த மாதிரி இப்படி இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ இப்படி வந்து இருக்கும். ஸோ அகெயின் மறுபடியும் ஒரு 365 டிகிரி சுற்றினதுக்கப்புறம் மறுபடியும் நேராக வந்துடும். ஸோ இதுதான் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 டர்ன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், சாம்பிளுக்கு இந்த ஸ்கொயரோடைய ரொட்டேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ இந்த ஏவோட பாயிண்ட்டை மட்டும் எடுத்துப்போம். ஸோ இந்த ஏ ரொட்டேட் ஆக எங்கெங்கே போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போது ஏ வந்து இந்த கார்னரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1/4 கால்வாசி வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏ வந்து என்னாச்சு, இந்த இடத்துல இருந்து அடுத்த எட்ஜுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போது இந்த எட்ஜில் இருந்த இப்போ 1/2 டர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எட்ஜில் இருந்த ஏ வந்து அப்படியே டர்ன் ஆகி இந்த எட்ஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து டர்னிங். ஸோ இதே மாதிரி இந்த ஃபேனில் டாட் இங்கே இருக்குது. ஸோ குவார்ட்டர் டர்ன் பண்ணும்போது ஸோ இந்த டாட் வந்து நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ அகெயின் 1/2 டர்ன் பண்ணும்போது அதுலேருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த டாட் வந்து இப்போ கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டர்ன் ஆகும். ஸோ இப்போ 1.2 எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ அமாங் த ஃபாலோயிங் ஷேப் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் த சேம் ஆஃப்டர் 1/4 டர்ன், புட் அ மார்க். ஸோ 1/4 டர்ன் ஒரு டர்ன். ஸோ இங்கே கொடுத்துருக்க எந்த ஆப்ஜெக்ட் ஒரு டர்ன் பண்ணுற போது அதே மாதிரியே இருக்கும், ஷேப் மாறாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷேப் ஏன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரியே இருக்கும் போது அது ஒரு டர்ன் மாறினாலும் இந்த
ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இது கால் டர்ன் 1.5 டர்ன் தானே கேட்குறாங்க, சாரி குவார்ட்டர் டர்ன் பண்ணும்போது இந்த டாட் வந்து இங்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஷேப் எதுவுமே வந்து மாறாது. ஸோ அதனால் இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் எத்தனை தடவை டர்ன் பண்ணாலும் அதோட ஷேப் மாறாது. நெக்ஸ்ட் அதே மாதிரியே ப்ளஸ்ஸும் அப்படி தான். ஸோ அதே மாதிரியே டைமண்டும் ஷேப் மாறாது. ஸோ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எந்த அல்ஃபபெட்டை வந்து நம்ம ஹாஃப் டர்ன் பண்ணும்போது மாறாததோடைய பொசிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு. ஸோ எக்ஸ் பண்ணாலுமே அது எக்ஸாகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெச், என், ஓ, ஐ, எஸ் இதெல்லாம் ஹாஃப் டர்ன் பண்ணாலுமே சேம் பொசிஷனில் தான் இருக்கும். ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் த ஹாஃப் டர்ன். ஸோ எந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே சேமாகவே இருக்கும் ஹாஃப் டர்ன்லேயுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1, 0, 8. ஸோ இதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ எப்படின்னா இப்போ 0 இருக்கும் போது ஸோ ஹாஃப் டர்ன்னா குவார்ட்டர் டர்ன்னா 0 இப்படி ஆகிடும். ஸோ அகெயின் ஹாஃப் டர்னுங்கும் போது 0 மறுபடியும் இப்படி வந்துடும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 8னா 8 வந்து ஃபஸ்ட்டு டர்னில் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் டர்னில் இப்படி மாறிடும். ஸோ அகெயின் ஹாஃப் டர்ன் என்ன ஆகிடும், மறுபடியும் ரிட்டன் இப்படி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது ஹாஃப் டர்னில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாஃப் டர்னில் இந்த எல்லா நம்பர்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1/3 டர்ன்ஸ். ஸோ மொத்தமாக 3 டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா, ஸோ இப்போ ஒரு டர்ன் ஆகும்போது இங்கே இருக்க ஸ்மைலி வந்து அடுத்த எட்ஜஸ்க்கு வந்துடும். ஸோ அகெயின் நீங்கள் டர்ன் பண்ணும்போது இந்த எட்ஜஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுதான் 1 டர்ன் எட்ஜஸ். ஸோ அகெயின் இது பாருங்கள், இது வந்து 1/6 டர்ன் எட்ஜஸ். ஸோ அகெயின் நீங்கள் வந்து 1/6 டர்ன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க டாட் வந்து அடுத்த வர்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டர்னிங். ஸோ இப்போ வந்து நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 1/3 டர்ன் அப்படின்னு பண்ணும்போது எங்கே வரும் அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஷேப், இந்த ஷேப் வந்து 1/6 டர்ன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் 1/3 டர்னில் ஸோ இங்கே இருக்க டாட் வந்து அகைன் இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த ஹெக்ஸாகனில் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்க டாட் வந்து ஸோ இங்கே வந்துடும். ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மிரர். ஸோ மிரரில் வர ரிஃப்ளெக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டி வந்து இங்கே இது பேர் வந்து மிரர். ஸோ இங்கே மிரர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டி ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில். ஸோ அப்போ அது மிரரில் எப்படி தெரியும்னா அப்படியே இன்வெர்ட்டடாக தெரியும். ஸோ அதுதான் வந்து மிரர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே மிரர் வச்சா ஸோ எந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் இமேஜ் அப்படியே தான் இருக்கும், டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இமேஜ் மேலே ஏறி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாய் பார்த்திங்கன்னா மிரரில் அவனை பார்த்துட்ருக்கான். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்னென்னா யுவர் இமேஜ் இந்த மிரர் இஸ் சேம். ஸோ நீங்கள் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள், உங்களோட அது பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக காட்டுதா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தானே மிரர் காட்டுது, அப்போ சேம் சைஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் when you look back your image moves backward. ஸோ நீங்கள் பின்னாடி நகரும் போது உங்கள் இமேஜ் என்ன ஆகும், பின்னாடி நகரும். ஸோ அப்போ பேக்வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் the distance between you and the mirror and the distance between the mirror and your image is equal. எஸ், உங்கள் மிரருக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ, ஸோ இப்போது ஒரு செவத்தில் நீங்கள் மிரரை சாச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நிற்கிறீங்களா, அந்த டிஸ்டன்ஸும் மிரருக்குள்ளே உங்களுடைய இமேஜ் இருக்கும் இல்லையா, கண்ணாடிக்குள்ளே உங்கள் இமேஜ் காட்டும் இல்லையா, ஸோ அதில் அந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வென் யூ கம் ஃபார்வர்ட் டு த மிரர் யுவர் இமேஜ் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்கள் இமேஜும் வந்து என்ன பண்ணும், கண்ணாடியில் இருக்க உங்கள் இமேஜும் முன்னாடி வரும். வென் யூ ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட் இமேஜ் என்ன பண்ணும், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை தான் காட்டும். ஸோ ரைட் ஹேண்ட் காட்டாது, ஏன்னா மிரர் இமேஜில் இருக்கிறத அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் அதே மாதிரி நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா மிரரில் என்ன காட்டும், ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. சிமெண்ட்ரினா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை பாதியாக கட் பண்ணுறது, ரெண்டாக கட் பண்ணுறது தான். ஸோ இந்த ஹோல் ஆப்பில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த தாஜ்மஹாலை வந்து ரெண்டாக பிரித்தோன்னா நம்ம எப்படி பிரிப்போம், இந்த லீவ்ஸை இப்படி, இந்த பட்டர்ஃப்ளைஸ் இப்படி, ஸோ இந்த இதை ஓவல் எப்படி பிரிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து சிமெண்ட்ரிக். ஸோ
ஸோ இதை பிரிக்கும் போது ரெண்டு ஹாஃப்மே வந்து ஈக்குவலாக பிரிக்கும் அப்படின்றது தான் சிமெட்ரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பிளை வந்து ரெண்டாக கட் பண்ணும்போது இந்த சன் பட்டர்ஃப்ளை அதோடய ஷேப்ஸ் வந்து ரெண்டு பக்கமுமே லைனுக்கு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நமக்கு 4 லைன் சிமெட்ரி. எத்தனை லைன் போடுறோமோ 1 2 3 4. ஸோ இது வந்து 4 லைன் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு 2 லைன் சிமெட்ரி. ஸோ லிஸ்ட் அவுட் 2 symmetrical object that you know. ஸோ நல்லா ஈக்குவலாக பிரிகிற மாதிரியான 2 சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை, இன்னொன்று வந்து பால். ஸோ பட்டர்ஃப்ளையும் நம்ம ஈக்குவலாக பிரிக்கலாம், ஸோ பாலையுமே நம்ம ஈக்குவலாக பிரிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. டிக் த பிக்சர் விச் ஹேஸ் சிமெட்ரி. அதை வந்து கட் பண்ணால் ரெண்டு பாகமும் ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ஹவுஸை வந்து நம்ம கட் பண்ணால் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ அது வந்து கரெக்ட் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிராபை கட் பண்ணால் ரெண்டு சைடுமே என்ன பண்ண ஒரே மாதிரியான டிசைனில் இருக்குது. ஸோ இப்போ இதை கட் பண்ணால் இது வந்து வராது. ஸோ நோ. ஸோ இதை கட் பண்ணும்போது நமக்கு இந்த ஷேப்ஸ் மாறும். ஸோ இங்கே வந்து ஹேண்டு பெருசாக இருக்குது, இங்கே வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷேப்ஸ்லாம் மாறும். ஸோ இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இந்த வேலை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணாலுமே ஸோ இந்த பக்கமும் சேமாக இல்லை. ஸோ இப்படி கட் பண்ணாலுமே மேலே ஒரு டிசைன் கீழே ஒரு டிசைன் இருக்கிறதுனால இதுவுமே கிடையாது. ஸோ ஹவுஸ் அண்ட் ஸ்கிராப் மட்டும்தான் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் த அதர் ஹாஃப் டு மேக் த கிவன் ஃபிகர் சிமெட்ரிக். ஸோ கொடுத்துருக்க ஃபிகர் வந்து சிமெட்ரிக் தான் சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஆப்போசிட்டில் வரையணும். ஸோ இதே மாதிரியான பேட்டர்ன்ஸை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ அகெயின் ட்ரா த சிமெட்ரிக்கல் லைன். சிமெட்ரிக்கல் லைன் வந்து வரைஞ்சி இது வந்து பிரிங்க. ஸோ எத்தனை சிமெட்ரிக்கல் லைன் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் இதுக்கு வந்து 4 சிமெட்ரிக்கல் லைன் 1 2 3 4. ஸோ வந்து 4 கீழே எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து 2. ஸோ அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 3 1 2 3. ஸோ 3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஏரோ வந்து நம்ம ஒரே ஒரு சிமெட்ரிக்கல் லைன் வச்சு பிரிக்கலாம். ஸோ இந்த அம்பர்லாவை நம்ம ஒரு சிமெட்ரிக்கல் லைன் வச்சு பிரிக்கலாம். ஸோ ஆனால் அது வந்து ஈக்குவல் கிடையாது, ஏன்னா இந்த சைடு இந்த பவ் வருது. ஸோ அதனால் இது வந்து 0 தான். ஸோ இங்கே வந்து பிரிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரீயுமே நம்ம பிரித்தோம்னா ஸோ இந்த பக்கம் 3 அந்த பிரான்ச்சஸ் தான் இருக்குது, ஆனால் அந்த பக்கம் 1 2 3 4 இருக்குது. அப்போ இதையுமே பிரிக்க முடியாது, 0. ஸோ அதேமாதிரி இந்த ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம 4ஆக பிரிக்கலாம். 1 2 3 4. ஸோ 4. ஸோ ஹேன் இந்த எக்ஸ்ஹேன் பார்த்திங்கன்னா நம்ம 6ஆக பிரிக்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ 6 எழுதிக்கோங்க. அகெயின் இந்த ராம்பஸை வந்து நம்ம 2 சிமெட்ரிக்கல் லைன்ஸில் பிரிக்கலாம். ஸோ இந்த ஃபனலை வந்து 1. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் இன் ஆக்ரா இஸ் அ சிமெட்ரிக்கல் மவுமெண்ட். ஸோ இது வந்து ரெண்டாக பிரித்தாலுமே இந்த சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த சைடு ஒரே மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் மவுமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்கிங் 3D ஷேப்ஸ் யூஸிங் நெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேப்பர்ஸை கட் பண்ணி இந்த ஷேப்பில் நீங்கள் வந்து 3D ஷேப்பை வந்து பண்ணிக்கலாம். க்யூபாய்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு க்யூப் வேணுன்னும் போது நீங்கள் இந்த மாதிரியான பேப்பர்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு க்யூப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேப்பர்ஸில் வந்து 2 சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சிலிண்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஒரு ஸ்பியர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான டிசைன்ஸ் போடும்போது நமக்கு அந்த ஷேப்ஸை வந்து பேப்பர் ஃபோல்டிங்கில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம க்யூபாய்டு. ஸோ இது மூலிமா நம்ம சிலிண்டர், ஸோ மேலே ஒரு போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன், நடுவில் ரோல் பண்ணுறதுக்கு இந்த போர்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோன், ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஒரு ஸ்பியர் சர்க்கிள் மாதிரியானது. ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம கோன் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து க்யூபுக்கான கட்டிங்ஸ். ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ நமக்கு ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம மொத்தம் இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா
ரைட் ஆங்கிள். ஸோ நேராக இருக்கும். ஸோ இங்கே ஆங்கிளை வந்து நம்ம இங்கே தான் குறிப்போம் இல்லையா. ஸோ ஆங்கிள் இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ ரெண்டு பக்கமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த 90 டிகிரி இருக்கு இல்லையா, இது வந்து 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்யூட் ஆங்கிள்குள்ளே எத்தனை ஆங்கிள் நம்ம போட்டாலுமே அது வந்து அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த 90 டிகிரிக்கு மேலே எந்த ஆங்கிள் போட்டாலுமே நம்ம வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அப்டியூஸ் ஆங்கிள் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் வந்து இவ்வளோ தூரம். ஸோ இந்த லைன் பர்பண்டிகுலர் லைனுக்கு இந்த சைடு நம்ம ட்ரா பண்ணால் வரது எல்லாமே வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த 90 டிகிரிக்கு உள்ளேயே நிறைய ஆங்கிள்ஸ் வருது அப்படின்னும் போது அதை வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பிக்சர் ஃபார் த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆங்கிள் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி ஒரு ரே வருது. ஸோ இப்படி ஒரு ரே வருதுன்னா இந்த ரெண்டு ரேவும் மீட் பண்ணுற இடத்துல ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு ரே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ரே போயிருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதா வந்து ஆங்கிள். ஸோ இதோட ஆங்கிள் என்னென்னா இது ஆங்கிள் பி. ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து இது ஏவாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆங்கிள் ஏ. ஸோ அங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த ஆங்கிள் தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் அதோட கார்னருமே வந்து நமக்கு பி தான் அதோடைய கார்னர். ஸோ இந்த ஆங்கிளோடைய ஆர்ம்ஸ் எதுனா இது ஒரு ஆர்ம்ஸ் இது ஒரு ஆர்ம்ஸ். அப்போ இந்த ஆர்ம்ஸ் பேர் என்ன, பிஏ பிசி. ஸோ இதுதான். ஸோ இதே மாதிரி கீழே ஒரு ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரே இருக்குது. இது மீட் பண்ணுற இடம் தான் வந்து ஆங்கிள். ஸோ அப்போ ஆங்கிள் இ. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிள் வந்து நம்ம இப்படி சொல்லலாம், டிஇஎஃப்னு சொல்லலாம், எஃப்இடின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அதோடைய ஆங்கிள் எது இருக்கோ அது வந்து சென்டரில் வந்து இருக்கணும். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோடைய கார்னர் வேர்டெக்ஸ் எது, ஒரே ஒரு கார்னர் தான் இருக்குது, வேர்டெக்ஸ் இ. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் எத்தனை ஆர்ம்ஸ் அப்படி இருக்குன்னா 2 ஆர்ம்ஸ். இலேருந்து டியில் ஒரு ஆர்ம்ஸ், இஎஃப் ஒரு ஆர்ம்ஸ், 2 ஆர்ம்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரே பாருங்கள், இந்த 2 ரேவும் கியூ அப்படின்ற ஆங்கிளில் வந்து இருக்குது. ஸோ ஆங்கிள் பிக்யூஆர் இல்லைன்னா ஆர்கியூபி. ஸோ இது அதோடைய ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய வேர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் கியூ. ஸோ இதோடைய ஆர்ம்ஸ் பார்த்திங்கன்னா கியூஆர்னா கியூபி. ஸோ எழுதிக்கோங்க. ஸோ கீழே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஆங்கிள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள். ஸோ இந்த லேடரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அப்போ ரைட் ஆங்கிள். ஸோ இந்த பிரான்ச்சஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து அக்யூட் ஆங்கிள்னால மிக்ஸ்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இப்படி தான் ஒரு ஆங்கிள் நமக்கு கிடைக்குதுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரைட் ஆங்கிள் போட்டுக்கணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னும் போது இந்த பர்பண்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, அதை தாண்டி போகலாம். அப்போ அது வந்து இது என்னது அக்யூட் ஆங்கிள். ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆங்கிளை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் ஆங்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிளை வந்து நீங்கள் வரையணும். ஸோ இப்படி வரையும் சரியா. ஸோ இப்போ இந்த ரே வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த சைடு போயிருக்கு, இந்த பர்பண்டிகுலர் லைனோட தாண்டி போயிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ஆப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆங்கிளை பிரிப்போம். ஸோ இப்போ பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இது பார்த்திங்கன்னா அக்யூட் ஆங்கிள். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் இதை வரைஞ்சி பார்த்தோம்னா நமக்கு இந்த லைனுக்குள்ளே தான் வருது. ஸோ இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ நான் இதை வந்து நம்ம ஒரு ரைட் ஆங்கிளில் வரைஞ்சினா ஸோ இப்படி வரும். ஸோ இந்த லைனை தாண்டி வருது அப்படின்றதுனால இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இப்போ எனக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஏபிசி. ஸோ இதில் ஆங்கிள் இது என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சி பார்த்தா ஸோ இந்த பர்பண்டிகுலர் லைனுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஸோ இப்போ மெஷர் த ஆங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷர் பண்ணால் ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துக்கு வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து 0 டிகிரி. ஸோ இது வந்து 180. ஸோ இங்கே வந்து 180. ஸோ இது பார்த்திங்கன்னா 360. இதுவுமே வந்து 180. இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனாமே 180 டிகிரி. ஸோ இங்கே ஒரு 90 இருக்கும். ஸோ இங்கே ஒரு 90. ஸோ ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ இப்போ எப்பயுமே ஒரு ஆங்கிள் பார்க்கும் போது நீங்கள் ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது வந்து 0 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி.
ஸோ இப்போ இந்த ஆங்கிளை வந்து நீங்கள் இந்த லைன் மேலேயே வரையணும். ஸோ வரையும் போது உங்களுக்கு வந்து 0லேருந்து 90க்குள்ளே வந்தது, அந்த ஆங்கிள் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நான் அப்படி வரையணும் போது இந்த 90யோடைய லைனை வந்து தாண்டி போகல பர்பெண்டிகுலர். ஸோ அப்போ அதை வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி இதை நான் இங்கே வரையும் போது எனக்கு லைனை தாண்டி தான் வரும் இதோடைய ஆங்கிள். ஸோ வரும்போது 90யை தாண்டி போனதுனால 180 கிட்ட போனதுனால இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பர்பெண்டிகுலர் எங்கேயுமே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி இருக்கிறது தான் வந்து நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால் த ஹோல் 180 டிகிரி இது ஃபுல்லாகவே ஆங்கிளாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரிலேருந்து 0 டிகிரிக்குள்ளே மட்டும்தான் அதோடைய ஆங்கிள்ஸ் இருக்கும். அப்போது 0 டிகிரி டு 90 டிகிரி. ஸோ இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னும் போது 180 டிகிரி வரைக்குமே இந்த லைன் வரலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி டு 180 டிகிரி. ஸோ 180 டிகிரிக்கு கம்மியாக இருக்கணும், 90 டிகிரிக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 டிகிரினா எக்ஸாக்டாக வந்து 90 டிகிரியில் நிற்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரி அப்படியே வந்து ரே வந்து 180 டிகிரியில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கீழே பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரைட் ஆங்கிள்னு எழுதிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆங்கிளில் இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம வரையும் போது நமக்கு என்ன ஆகுது, இந்த 90 டிகிரிக்குள்ளேயே தான் முடியுது. ஸோ அப்போ இது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப விரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்போது அதே மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் வரைங்க. ஸோ இந்த இதை வந்து வரையும் போது நமக்கு இந்த 90 இதை வந்து தாண்டி போகுது. ஸோ அப்போ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், இது வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஸோ இது அக்யூட் ஆங்கிள். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இது பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு ரைட் ஆங்கிளோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே ரைட் ஆங்கிள். அகெயின் இந்த விண்டோஸுமே ரைட் ஆங்கிள். ஸோ புக்ஸுக்குமே நம்ம என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிளில் தான் இருக்குது. ஸோ இந்த டைமிங்குமே வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இந்த லெட்டருமே வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆங்கிள்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ட்ரா 5 ஆப்ஜெக்ட் வித் ரைட் ஆங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு 5 ஆப்ஜெக்ட் வந்து ரைட் ஆங்கிளில் நீங்கள் வரையணும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை அண்ட் ரைட் த ஆங்கிள்ஸ் அஸ் அது அக்யூட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா, இல்லை ரைட் ஆங்கிளான்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் இங்கே வரைவோம். ஸோ இந்த 90 டிகிரிக்குள்ளே தான் ஸோ இந்த லைன் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த அப்டியூஸ் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பர்பெண்டிகுலர் வரையலாம். ஸோ இந்த லைனுக்கு தாண்டி வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்ன ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அகெயின் இதுக்கு ஒரு லைன் வரைஞ்சா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் அக்யூட், அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள். ஸோ என்ன சொன்னோம் இல்லையா. ஸோ இப்படி இருக்கும் போது இது வந்து 90, இது வந்து 0 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. ஸோ 0 to 90 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். ஸோ இப்போ 0 to 90 இருக்கிறது என்னென்ன, 30, 45, 60, 75. ஸோ இந்த ஆங்கிள்லாம் தான் 0லேருந்து 90க்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ இந்த இதெல்லாம் வந்து என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள். 30, 45, 60, 75. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் ஒரே ஒரு இதான் 90ன்னு வந்தால் மட்டும்தான் அது ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ 90 மட்டும் நீங்கள் ரைட் ஆங்கிளுக்கு எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்னும் போது நமக்கு 180, அதாவது 90க்கு மேலே இருக்கணும், 180க்கு கீழே இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 120, 130 அண்ட் 170. ஸோ இது 3 தான் வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள். சரி நெக்ஸ்ட் இது என்ன ஆங்கிள்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சி பாருங்கள். ஸோ இந்த 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ அது அக்யூட் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி இருக்குது. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி ரைட் ஆங்கிள். ஸோ இந்த அக்யூட் ஆங்கிள் ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சி பாருங்கள். ஸோ இதுவுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சி பாருங்கள். ஸோ இந்த லைனுக்கு தாண்டி போயிருக்கு. அப்போ வந்து என்ன ஆங்கிள், இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த டாட்டர் லைன்ஸில் நம்ம வந்து ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள் வரையணும். ஸோ நல்லா விரிவாக நீங்கள் வரைகிறது தான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள்.
ஸோ கொஞ்சம் குறுகலாக நீங்கள் வரையணும். ஸோ அது வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வரைகிறது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஆங்கிள் பிலோ 90 அண்ட் அபோவ் 0 டிகிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து 0 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இங்கே வந்து 180 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா இந்த ஆங்கிள் எங்கே இருக்கான்? பிலோ 90, 90யோட கீழே இருக்கான். அபோவ் 0, 0வோட மேலே இருக்கான். ஸோ அப்போ என்னது இது? அக்யூட் ஆங்கிள். ஸோ ஆன்சர் இஸ் அக்யூட் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் இது ஆங்கிள் பிலோ 180 அண்ட் அபவ் 90 இஸ் கால்ட் டேஷ். ஸோ அகெயின் பர்பண்டிகுலர். இது வந்து 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கான்? 90 டிகிரியோட அதிகமாக இருக்கான், 180 டிகிரியோட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இது என்ன ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். இந்த லைனை தாண்டி வந்ததுனால அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. டேஷ் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் 2 கான்சிக்யூட்டிவ் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ 2 கான்சிக்யூட்டிவ் ரைட் ஆங்கிள்ஸை வச்சு மேக் பண்ணுற ஆங்கிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அப்டியூஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து அப்டியூஸ், நல்லா விரிஞ்சு. ஸோ ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் அக்யூட். ஸோ பி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ சி வந்து 90 டிகிரிக்கு தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்போ சி தான் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் அட் 2 o'clock. ஸோ 2 hours. ஸோ 2 மணி ஆகும்போது என்ன ஆங்கிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 12 இருக்கும், இங்கே 1, 2 இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து என்னென்னா நமக்கு அக்யூட் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்ஃபபெட் ஹேஸ் த ரைட் ஆங்கிள் இன் இட். ஸோ இதில் இருக்க எந்த லெட்டருக்கு வந்து ரைட் ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் ஆங்கிள்னால் நம்ம இதுதான். ஸோ எல். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த ரைட் ஆங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆங்கிள்ன்றது ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஆங்கிள் ஷோன் இன் திஸ் பிக்சர் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது வந்து 90 டிகிரி. ஸோ கரெக்டாக 90 டிகிரி இருக்குது. ஸோ 90 டிகிரி வந்து டிக் பண்ணிக்கோங்க. த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த நெயில் கட்டர். ஸோ நெயில் கட்டரோட எப்படி இருக்குன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ அக்யூட் ஆங்கிள். ஸோ நேம் த ஆங்கிள் ஃபார்ம்டு வென் த வெசல்ஸ் ஆர் லிஃப்டட் பை த தான்ஸ். கிச்சனில் வந்து நம்ம இடுக்கின்னு சொல்லுவோம் இல்லையா? லிஃப்ட் பண்ணுற சூடான பொருள் தூக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அது வந்து அக்யூட் ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் அக்யூட் ஆங்கிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய மேக்ஸ் முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.